This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. கேரளாவில் மாதிரி வாக்குப்பதிவின் போது பாஜகவுக்கு அதிக வாக்குகள் பதிவான விவகாரம் தேர்தல் ஆணையம் ஆய்வு செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. நக்சல் அச்சுறுத்தல் உள்ள மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் மாநிலங்களில் பலத்த பாதுகாப்பு. நாளை தேர்தல் நடைபெறவுள்ள வாக்குச்சாவடிகளில் தீவிர கண்காணிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில் ஒரே கட்டமாக நாளை தேர்தல். நாளை காலை 7 மணிக்கு துவங்குகிறது வாக்குப்பதிவு. தமிழகத்தில் மொத்தம் 6.23 கோடி வாக்காளர்கள் நாளை ஜனநாயக கடமையாற்ற உள்ளனர். 10.92 லட்சம் பேர் 18-19 வயதுடைய வாக்காளர்கள் என தகவல். தமிழகத்தில் பதற்றமான 8050 வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு. 190 கம்பெனி துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்காளர் அட்டை இல்லை என்றாலும் கூடுதலாக 13 ஆவணங்களை காண்பித்து வாக்களிக்கலாம். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வாக்காளர்கள் தங்களின் வாக்குச்சாவடிகளை கண்டறிய பிரத்யேக வலைதளம் நாளை தேர்தல் நடைபெறும் நிலையில் அறிமுகப்படுத்தியது தேர்தல் ஆணையம். தமிழகம் முழுவதும் வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான மின்னணு வாக்கு இயந்திரங்கள் அனுப்பி வைப்பு. மலை கிராம வாக்குச்சாவடிகளுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் வாக்கு இயந்திரங்களை தலையில் சுமந்து சென்ற அதிகாரிகள். சாலையே இல்லாத கொடைக்கானல் வெள்ளக்கிவி மலை கிராமத்திற்கு பொதி சுமக்கும் குதிரைகள் மூலம் கொண்டு செல்லப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள். நத்தம் சட்டமன்ற தொகுதி உட்பட மலை கிராமத்திற்கு பலத்த பாதுகாப்புடன் குதிரைகள் மூலம் வாக்கு இயந்திரங்கள் அனுப்பி வைப்பு. வாக்குப்பதிவில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் சரியாக அமைந்தால்தான் வெற்றி உறுதியாகும். வாக்குச்சாவடி முகவர்கள் மிகுந்த விழிப்போடு செயல்பட வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் கடிதம். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் உதவியாளர்களிடம் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திடீர் மயக்கம் நெஞ்சுவலியால் பாதிக்கப்பட்ட மன்சூர் அலிகானுக்கு தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை. விஷம் கலந்த பழச்சாற்றை தனக்கு சிலர் கட்டாயப்படுத்தி கொடுத்ததாக மன்சூர் அலிகான் பகீர் தகவல். சென்னையில் அசோக் நகர், நுங்கம்பாக்கம் உட்பட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்ற தகவலின் அடிப்படையில் ரெய்டு. சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள ரெடிமிக்ஸ் கான்கிரீட் நிறுவனத்தில் வருமான வரித்துறை சோதனை. 2.75 கோடி ரூபாய் பணத்தை கைப்பற்றி உள்ளதாக தகவல். புதுச்சேரியில் நிதி நிறுவன அதிபர் வீட்டில் கட்டுக்கட்டாக 2 கோடி ரூபாய் பறிமுதல். தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி, வருமான வரித்துறை விசாரணை. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் 2 நாட்கள் வெப்ப அலை வீச வாய்ப்பு. வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கோடை விடுமுறைக்கு பிறகு மீண்டும் பள்ளிகள் தூங்குவது எப்போது? நாளை மறுநாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் ஆலோசனை. கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தின் போது தண்ணீர் பீச்சுவதற்கு கட்டுப்பாடுகளை விதித்த மதுரை மாவட்ட ஆட்சியரின் உத்தரவு ரத்து. ஆட்சியரின் உத்தரவு பாரம்பரிய முறையை பாதிக்காதா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. ஈஷா யோகா மையத்தில் இருந்து மாயமானதாக கூறப்பட்ட 6 பேர் மீண்டும் திரும்பிவிட்டனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல்.
பேராசிரியை நிர்மலா தேவிக்கு எதிராக மாணவிகள் அளித்த புகாரை விசாகா குழுவுக்கு அனுப்பாதது ஏன்? ஜூன் 7ஆம் தேதிக்குள் விளக்கமளிக்க அருப்புக்கோட்டை கல்லூரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திகார் சிறையில் உள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கூட்டி ஜாமீன் பெற முயற்சிக்கிறார். மாம்பழங்கள், இனிப்புகளை வேண்டுமென்றே சாப்பிடுவதாக சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தகவல். மல்யுத்த வீராங்கனை தொடர்ந்த பாலியல் வழக்கில் ஆவணங்களை வழங்கக் கோரி பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் சிங் மனு தாக்கல். 26ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என டெல்லி மாவட்ட நீதிமன்றம் தகவல். வரலாறு காணாத கனமழையால் மிதக்கும் துபாய். டெல்லியில் இருந்து 19 விமானங்கள் சேவை ரத்து. ஐபிஎல் தொடரில் இன்று மும்பை, பஞ்சாப் அணிகள் பல பரீட்சை. சண்டிகரின் முல்லான்பூர் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி. 23ஆம் தேதி சென்னை, லக்னோ அணிகள் மோதும் போட்டிகளை டிக்கெட் 20ஆம் தேதி ஆன்லைனில் விற்பனை. குறைந்தபட்சம் 1700 ரூபாய் முதல் அதிகபட்சம் 6000 ரூபாய் வரை டிக்கெட் விலை நிர்ணயம். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.